நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 30. பேயண்ணாவின் கையை இறுகப்பற்றி விக்டர் துரை குலுக்கியது பெருநாளி ஆட்கள் பலருக்கு நெஞ்சை பிசைந்தது. வெள்ளைக்காரன் விவரங்கெட்டவனா இருப்பான் போலிருக்கே, நமக்கு பாதுகாப்பா இருப்பான்னு தானே கச்சேரிக்கு இடமும் குடியிருக்க வீடும் கொடுத்தோம். ஆரம்பமே கோணலா இருக்குதே. 2 நாளைக்கு முன்னாலேதான் நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்தினாங்க. ஊருக்குள்ளே நுழைஞ்சு வீடு வாசல்களை அடிச்சு நொறுக்குனாங்க. அதுக்கெல்லாம் கேள்வி கிடையாதா? வலை விரிக்காமலே வந்து விழுந்த வேயண்ணாவுக்கு மரியாதை பலமாயிருக்குதே. முடம் விழுந்த பெருநாளின்னு புலவன் சொன்னது சரிதானோ என்று எண்ணும் போதே சுற்றி வளையமிட்டிருந்த போலீஸ்களுக்கு விரைப்பு குறைந்தது. தருணம் பார்த்து காத்திருந்த வெள்ளைக்கார சார்ஜென்ட் முகம் சுளித்தான். விக்டர் துரையின் செயல் ஆச்சரியமாய் இருந்தது. இதுவும் ஒரு தந்திரமோ என யோசனை ஓடியது. மிஸ்டர் வியண்ணா, கச்சேரிக்கு போவோமா? விக்டர் துரை புன்முறுவலோடு அழைத்தார். வேயண்ணாவுக்கு விக்டர் துரையை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவன்தான் வெள்ளை அதிகாரியோ? பல வருடங்களுக்கு முன் வனங்களுக்குள் இருந்து நம் கூட்டத்தை விரட்டி வந்த குதிரைக்காரர்களின் சாயல் இவனிடம் தெரிகிறதே. இவ்வளவு பேர் மத்தியில் இவன் தரும் மரியாதையின் நோக்கம் என்ன? ஏதேனும் சூது இருக்குமோ? இருந்தாலும் இவன் நம்மை என்ன செய்துவிட முடியும்? கூட்டம் விலகி வழிவிட்டது. வேயண்ணாவும் விக்டர் துரையும் நடக்க வையத்துறை அனைவாய் நடந்தான். ஓரமாய் ஒதுங்கி கிடந்த முக்கியஸ்தர்களுக்கு சின்ன நம்பிக்கை துளிர்விட்டது. ஏதோ திட்டம் போட்டுத்தான் வேயண்ணாவை வெள்ளைக்காரன் கூட்டி போறான். போலீஸ்கள் பின்தொடர்ந்தார்கள். சிட்டு நடந்தால் புழுதி கிளம்பும், பேசினார் ஊர் கூடும். இன்று என்னவோ வாயை இறுக மூடிக்கொண்டு பொத்தி பொத்தி நடைந்தாள். இன்னைக்கு 2லே 1 முடியுமா முடியாதா? அப்புறம் என்ன? இந்த வில்லாயுதம் மச்சான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏய்ப்பான்? முடியாதுன்னு சொல்லு. என் மாமன் வேயண்ணா இருக்காரு, அவருக்கு தெரியாத நியாயமா? கண்ணை கசக்கி கொண்டாள். உனக்கு மாப்பிள்ளைக்காரி யாரு? நான் தானே. என்னை ஏறெடுத்தும் பாராமல் நீ காடோ செடியோன்னு அலைந்தால் என் கதி என்ன? நம்ம சாதி வளமை உனக்கு தெரியுமா தெரியாதா? காலை இடரும் சேலையை இடுப்பில் செருகி கொண்டு நடந்தாள். என்னை தொட வேண்டாம், தூக்க வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை அடியே கிறுக்கு சிரிக்கி, நீதானே எனக்கு மாப்பிள்ளைக்காரி, உன்னைத்தான் கட்டுவேன், கொஞ்சம் பொறுன்னு ஒரு வார்த்தை பேசினா மனசு ஆறி போகுமே. தலைமயிரை அள்ளி முடிந்து கொண்டே வந்தாள். நீண்டு தொங்கும் வால் ரோமத்தை அசைத்தவாறு குதிரை நின்றது. திண்ணையில் கழுகு உட்கார்ந்திருந்தது. வில்லாயுதம் மச்சான் வீட்டுக்குள்ளேதான் இருக்கு. வீட்டை நெருங்கியதும் மனசுக்குள் பயம் கொடுத்தது. மெல்ல வாசலோரம் தலை நீட்டினாள். உள்ளே வில்லாயுதம் படுத்திருந்தான். வாசலில் தேடி பிடித்து ஒரு சின்ன கல்லை எடுத்து எரிய ஓங்கினாள். வாங்க மதினி. ஈரத்தலையை உலர்த்தி கொண்டே அன்னமயில் வந்தாள். உங்க அண்ணன் எங்கே? கல்லை பின்புறம் மறைத்தாள். அதோ தூங்குது. ஊர் சுத்தி வந்த அலுப்பு கழுதைக்கு. யாரு? எங்க அண்ணா. கழுதை தலைமுடி ஈரத்தை சிட்டுவின் முகத்தில் தெரிக்க உதறிவிட்டாள். தெரியாமல் சொல்லிட்டேண்டி, உங்க அண்ணன் கழுதை இல்லை, யாருக்கும் அடங்காத குதிரை. திண்ணையில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்தாள். கண்கள் துரு துருவென அலைந்து கொண்டே இருந்தது. வில்லாயுதத்தின் குதிரையை பார்க்க பார்க்க உறுத்தி கொண்டே இருந்தது. குதிரை வில்லாயுதம் போலவும் தெரிந்தது. அடியே அன்னமயிலே, இந்த குதிரை மேலே என்னை ஏத்தி விடேன். அன்னமயில் சிரித்தாள். குதிரையை பார்த்தாலும் எங்க அண்ணன் நினைப்புதானா? அன்னமயிலு ஏத்தி விடுடி. கையை பிடித்து இழுத்து கெஞ்சினாள். இதுக்கு முன்னாலே குதிரை மேலே ஏறி இருக்கீங்களா? மச்சானோட குதிரைதானே, எனக்கு அடங்கித்தான் போகும். ஊரை ஒரே ஒரு சுத்து. குதிரை கட்டை அவிழ்த்தாள். மதினி வேண்டாம். சிட்டு விடுவதாக இல்லை. சேலையை வரிந்து கட்டினாள். காலை கொஞ்சம் தாங்கி விடு. கொஞ்சம் தாவி பிடித்து ஏறினாள். அன்னமயில் அரை மனசும் குறை மனசுமாக சிட்டுவின் காலை தாங்கி விட்டாள். வீட்டுக்குள் வில்லாயுதம் புரண்டு படுத்தான். சிட்டு ஏறி உட்கார காத்திருந்தது போல் குதிரை பாய்ந்து கிளம்பி விட்டது. கச்சேரியாக மாறியிருந்த மணியக்கார வீட்டு எல்லையில் கூட மிதிக்காமல் வையத்துறை வெளியிலேயே நின்று கொண்டான். தன் தாயார் காலத்தி கொலையுண்ட வீடு, தாயாரின் வயிற்றை கீறி எடுத்து தன்னை தெருவில் விட்டெறிந்த வீடு, முகம் தெரியாத தாயின் உயிர் உள்ளுக்குள் அலையடித்தது
நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. வலிய வந்து சிக்கிக்கொண்ட கொம்பூதி வேயண்ணாவை வெள்ளைக்காரன் படுத்த போகும் பாட்டை வேடிக்கை பார்க்க உள்ளூர் சனம் கச்சேரி வாசலில் ஜாடை மாடையாக அலைந்து திரிந்தது. வெள்ளைக்காரன் விவரமானவன்தான். நயந்து பேசி வேயண்ணாவை உள்ளே கொண்டு போய்ட்டானே. வேயண்ணா அடிபடுவதை கண்ணாலே பார்க்க முடியாவிட்டாலும் கத்துற சத்தத்தை காதாலே கேட்போம். உள்ளூர் ஆள் யாருக்கும் கச்சேரிக்குள் நுழைய அனுமதி இல்லை. கண்களையும் காதுகளையும் காய போட்டு காத்திருந்தார்கள். கச்சேரிக்குள் முதலாக நுழைந்த வேயண்ணா சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தார். பின்தொடர்ந்து வந்த போலீஸ்கள் கச்சேரி தடம் மிதித்ததும் தடதடவென ஓடி அவரவர் நிலைகளில் நின்று விரைத்துக் கொண்டார்கள். துப்பாக்கிகள் வரிசையாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கைவிலங்குகளும் திருகை வாள் சவுக்கும் சுவரில் மாட்டி தொங்கின. கையில் வேல்கம்போடு வேயண்ணா படியேறினார். வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கு சுருக்கென்றது. இருக்கையை வாகு பண்ணி வேயண்ணா அமர்ந்தார். மிஸ்டர் வேயண்ணா, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். ஆனால் தப்பாக கேள்விப்பட்டேன். விக்டர் துரை உதடு அசையாமல் பேசினார். எப்படி கேள்விப்பட்டீங்க? வேயண்ணா இயல்பாய் கேட்டார். நீங்கள் ஒரு முரடன், கொள்ளைக்காரன், வெட்டு குத்துக்கு அஞ்சாத ஆள். ஓஹோ. உள் அறையை ஒரு பார்வை பார்த்தார். ஆனால் நீங்க பெரிய மனுஷன் என்பதை ஆசாரி வீட்டிலே பார்த்தேன். விக்டர் மனதார புகழ்ந்தார். வேயண்ணா பார்வையால் தள்ளினார். பெருநாளியிலே போலீஸ் கச்சேரி உண்டானதே உங்களுக்காகத்தான். எங்களுக்காகவா? வேல்கம்பை கையருகில் இறுக்கி வைத்துக் கொண்டார். ஆமாம், இந்த பகுதியிலே களவு கொள்ளை அடிக்கடி நடக்குது. அதை செய்கிறது கொம்பூதி ஆளுதான் என்று எங்களுக்கு புகார் வந்தது. அதனாலே நாங்க வந்தோம். கச்சேரி ஆரம்பிச்ச களவு நின்னு போகுமா? வேயண்ணா புரியாமல் கேட்டார். நீங்க தான் நிறுத்தணும். அது எங்க தொழிலை நிறுத்திவிட்டால் கஞ்சி எப்படி குடிக்கிறது? வேறு தொழில் பாருங்கள். வேறு எல்லா தொழிலும் வஞ்சகம், சூது, ஏமாற்றுத்தனம் இருக்குது. எங்க தொழில் அப்படி இல்லை. உயிரை பணயம் வச்சு போறோம். கிடைச்சா கஞ்சி, இல்லேனா சாவு. எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. சனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. எந்த சனங்களை? தண்ணி கிணத்திலே நரகளை அள்ளி போட்டாங்களே அந்த சனங்களையா? காலமெல்லாம் கஞ்சிக்கும் தண்ணிக்கும் கருமாயப்படுறானே பெரும்பச்சேரிக்காரன், அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது. சட்டமா? குடி தண்ணி கிணத்திலே பனை ஓலை பட்டை போட்டு ஒரு குடம் தண்ணி இறைச்சதுக்காக மஞ்சனத்தி மரத்திலே கட்டி வச்சு கட்டெரும்பு கடியிலே ஒருத்தனை கொல்ல பார்த்தது எந்த சட்டம்? அவங்க சட்டமும் உங்க சட்டமும் ஒன்னா கைகோத்து வர்றது யாரை பாதுகாக்க, யாரை அழிக்க? வேயண்ணாவின் வார்த்தைகள் நெருப்பாய் வந்து விழுந்தன. விக்டர் துரைக்கு சூடேறியது. மிஸ்டர் வேயண்ணா, நீங்க களவுக்கு போக கூடாது. நாங்க விடமாட்டோம். விக்டருக்கு நேராக விரலை நீட்டியபடி விருட்டென எழுந்த வேயண்ணா, தம்பி, என் பெயரை சொல்லி கூப்பிட உனக்கு வயசு போதாது. நாங்க களவுக்கு போறதை முடிந்தால் நீ தடுத்து பார். தலையை சிலுப்பியவாறு வேல்கம்போடு படி இறங்கினார். வெள்ளைக்கார சார்ஜென்டும் போலீஸ்களும் அதிர்ச்சியில் குலுங்கினார்கள். விக்டர் துரை கை அமர்த்தினார். சட்டத்தின் நடு நெஞ்சில் சவாலை செருகிவிட்டு கையில் வேல்கம்போடும் கனத்த செருப்பு சத்தத்தோடும் படியிறங்கி போகும் வேயண்ணாவை நிலைகுத்தி கண்களால் கூர்ந்து நோக்கியவாறு விக்டர் துரை அசையாமல் உட்கார்ந்திருந்தார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.